வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி இது. இது வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அரிசி மாவு 1 கப், பொட்டுக்கடலை மாவு 1/2 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலை வந்து வறுக்காமல் பச்சையாகவே நீங்கள் அரைச்சி போட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து ஜீரகம், எள்ளு வந்து நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த எள்ளு வேணால் எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வெண்ணெயை வந்து நம்ம உருக்கி போடணும். அதை ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன் அடுப்பில். அதுக்கு இடையில உப்பு சேர்த்துருவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் இந்த வெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். அதை வந்து நான் மெல்ட் பண்ணி இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கையில் ஒட்டாத ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவை நீங்கள் இதை பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு இல்லைன்னா நம்ம நார்மலாக முறுக்குக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது வந்து கையிலே ஒட்டலை பாருங்கள். எல்லா மாவையும் நல்லா ஒன்று சேர்த்துருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, கையிலே ஒட்டலை. மாவும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டார் இருக்கிற அச்சு வந்து நான் முறுக்கு விளக்கில் போட்டுக்கிறேன். இல்லைன்னா இந்த ப்ளஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அது இருந்தால் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். முறுக்கு விளக்கில் வந்து லேசாக ஒரு 2லேருந்து 3 ட்ராப் மட்டும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சுருங்க. மாவை வந்து ரொம்ப ஃபுல்லாக உள்ளே வைக்காதீங்க, ஒரு 3/4 அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ண வச்சுருங்க. இது சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மாவை வந்து உருண்டையாக நீங்கள் பண்ணி இதில் போட்டிங்கன்னா அது உடனே மேலே எழும்பி வரணும். அப்படின்னா எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நேராக மாவை வந்து எண்ணெயிலே பிழிஞ்சு விடலாம். நீங்கள் பிழிஞ்சு விடும் போதே அது உடஞ்சி தான் விடும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் பட்டர் முறுக்கு வந்து ஷேப்பாக இருக்காது, அது வந்து உடஞ்சி தான் இருக்கும். இப்போ அதை வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா பெரட்டி விடுங்க. லேசாக பெரட்டி விடுங்க. நீங்கள் ரொம்ப பெரட்டினீங்கன்னா தூளாயிடும். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயில் பிழிஞ்சு விட்டப்போ எவ்வளோ பபிள்ஸ் வந்தது, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். அப்படின்னா மாவு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மாவு வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பபிள்ஸ் வர்றது அடங்கின உடனே இந்த முறுக்கு எல்லாத்தையுமே எடுத்து மாற்றிடுங்க. ஸோ பட்டர் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஹெல்த்தி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.